பங்காரி, என்னப்பா திடுதிப்புன்னு வாசல வந்து நிக்கிற? விருபாட்ச சாஸ்திரிகளை சுட்டதுக்காக உன்னை போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போய் ஜெயில வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பழைய கதை, இப்ப விட்டுட்டாங்க. இப்ப சாஸ்திரியா நான் பார்க்கணும். சாஸ்திரி ஐயா வீட்டுல இல்லப்பா. மறுபடியும் உனக்கு எதுக்கு சாஸ்திரிகள் ஐயா சகவாசம்? அவர் எப்ப வருவாரு? அவர் வெளியே போனா எங்க போனாரு, எப்ப வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. நீ சாஸ்திரிகளை பார்க்க வந்த காரணம் என்ன, அத சொல்லு முதல்ல. நான் இப்ப வந்தது உங்க சாஸ்திரிய கொல்றதுக்கு. பாவம், ஏதோ ஒரு பாவம் அந்த சாஸ்திரிகளை துரத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் மூளையெல்லாம் குழம்பி போய் அவர் பாட்டுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை கொன்னுட்டு நீ ஏன்பா பாவத்தை சம்பாதிச்சுக்கணும்? என்ன ஆனாலும் சரி, நான் சாஸ்திரியை கொன்னே ஆகணும். உனக்கு மூளை குழம்பிடுச்சு. யாரு சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, தெரியும். அது இருக்கட்டும், அந்த விக்கிரகம் எங்க இருக்கு அதை சொல்லு. என்ன தேசிகரே, உங்களுக்கு அது மேல ஆசையா? எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னீங்க. நமக்கு அந்த ஸ்ரீசக்கரம் கிடைக்கணும்னா அந்த விக்கிரகம் தான் நமக்கு வழிகாட்டும். அதுக்காக தான்ப்பா கேக்குறேன். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது தேசிகரே, என்ன பண்றதுன்னு தெரியல. மல்லியும் சுந்தரியம்மான்னு அந்த விக்கிரகத்தை பத்திரமா வச்சிருந்தா, ஆனா இப்ப காணாம போச்சு. என்ன, விக்கிரகம் காணாம போச்சா? என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? நம்ம எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுறதுக்கு அந்த விக்கிரகம் மட்டும்தான் இருந்தது. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விக்கிரகம் அது. இதுவரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தது. இப்பதான் மல்லி கைக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட புனிதமான அந்த விக்கிரகம் காணாம போச்சா? ஆமா தேசிகரே, எல்லாரும் அதைத்தான் தேடிட்டு இருக்காங்க. விருப்பாட்ச சாஸ்திரி, மாரியப்பன், நாங்க, ஜக்கி, பஞ்சாட்சரி எல்லாரும் அதைத்தான் தேடிட்டு இருக்கோம். இப்போ மல்லி எங்க இருக்கா? வீட்டுல தான் இருப்பா. அவளையும் மாரியப்பன் புடிச்சு வச்சுட்டான். அவங்க வீட்டுல வந்து கூட்டிட்டு போனாங்க. இப்ப நீ ஒரு காரியம் பண்ணு. அந்த சாஸ்திரிகள் வரத்துக்குள்ள நீ போய் மல்லி எங்க கூட்டிட்டு வந்துரு. அந்த விக்கிரகத்தை பத்தி நானும் விசாரிக்கிறேன். நேரத்தை வீணாக்காத, சீக்கிரம் ஓடு. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ.  ஆஹா,
தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.